ஆமா, இவ என்ன இன்னைக்கு வந்தாளோ? இல்லம்மா, என் மைனிகாரி போன வாரமே வந்துட்டாவோ. இன்னும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பல. என்னட்டி சொல்லுத? இன்னும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பலையா? இவ இங்கேதான் இருப்பாளோ? ஆமா, அவன் மாப்பிள்ளை என்ன வெளிநாட்டிலே இருக்காரு? இல்லம்மா, அந்த அண்ணன் இங்க உள்ளூர்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, அதனாலதான் அங்க அம்மா வீட்டுல இருக்காளோ? ஆமாம்மா, எப்படியும் இன்னொரு 2-3 நாள்ல அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவாவோ. சரி சரி. விளக்க பார்க்க பார்வையே சரியில்லையே. ஏமா, நம்ம 2 பேரும் விளக்க பாத்துக்கிட்டே இருக்கோம்ல, அத அந்த அத்தை பாத்துக்கிட்டே இருக்காவோம்மா. என்னடி சொல்லுற? அவ பாத்துக்கிட்டே இருக்காளா? ஆமாம்மா, வேணும்னா பின்னாடி திரும்பி பாரு. ஆமா, என் மவ சொன்ன மாதிரி 2 பேரும் நல்லா கண்ணை முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டேலாம் இருக்காவோ. என்னடி பாத்துட்டு இப்படியே நின்னுகிட்டு இருக்க செல கணக்க? போய் இந்த விளக்காய் எடுத்த இடத்துல கொண்டு வைகி. இல்லன்னு வச்சுக்க, இந்த பொம்பளை நம்ம இந்த விளக்குக்காக ஏதோ பிளான் பண்ணுதோம்னு நினைச்சுக்கிடுவா. ஏம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நம்ம நல்ல பெரிய விளக்கா கொண்டு வந்திருக்கோம். அதை சம்மந்தி அம்மாவுக்கு மவளும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காவோன்னு பெருமையாதம்மா நினைப்பாவோ. சம்மந்தி அம்மா, வேற ஒன்றும் இல்லை, குத்து விளக்கு நல்லா பல பலான்னு அளவோல இருக்கு பார்த்தீங்களா? அதான் நானும் என் மவளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துருங்க. அப்படியே சம்பந்தியம்மா, இது நான் கடையில ஆர்டர் பண்ணி செஞ்சு வாங்கினதாக்கும். அதான் நல்ல டிசைன் எல்லாம் அளவோல இருக்கும். அப்படியே சம்மதியம்மா, நீங்களே பார்த்து பார்த்து ஆர்டர் கொடுத்து செஞ்சதா? அதான் நல்ல லட்சணமா என் மருமக மாதிரி அளவோல இருக்கு. எங்க அம்மா அந்த வெயில் நேரத்துல அவ 2 பேருக்கு என்னாகான ஐஸ தலையில தூக்கி வைக்க. குத்து விளக்கே அளவோல தான் இருக்கு, அதுக்குன்னு மருமக மாதிரி அளவோல இருக்குன்னு எங்க அம்மா என்னாகான ஐஸ் வச்சு சொல்லுதா? ஆமா, இவங்க கிட்ட கேட்டாங்களா யாராவது குத்து விளக்கு யார மாதிரி இருக்குன்னு? சம்மந்தியம்மா, குத்து விளக்கு நல்ல தகன்னு தங்கம் போல மின்னுதே. ஒருவேளை இது வெள்ளி விளக்கா? ஏன் கேட்டோம்னா, நான் என் மவளுக்கு இதை விட கொஞ்சம் ஒரு 1/2 அடி உயரம் கூடையாக்கும் வெள்ளி விளக்காகவும் வாங்கி கொடுத்தேன். அதனாலதான் கேட்டேன் பார்த்துடுங்க. ஆமா, அப்படியே அவங்க மகா உயரத்துக்கு வெள்ளி விளக்கு வாங்கி கொடுத்துட்டாவோ. சம்பந்தியம்மா, இது வெள்ளி விளக்கெல்லாம் இல்ல, பித்தளை விளக்கு. ஏன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியலையா? ஓஹோ, பித்தளை விளக்கா? நான் கூட இப்ப எல்லாரும் வெள்ளி பொருள் எல்லாம் தங்கம் மூலம் பூசி எப்படி தங்கம் கணக்க ஜொலிக்க மாதிரி கொண்டு வர்றாவல்ல, அதே மாதிரி நீங்களும் வெள்ளி விளக்குல தங்கம் மூலம் பூசி கொண்டுட்டு வந்திருக்கியான்னு நினைச்சுட்டேன் பார்த்துடுங்க. அதனாலதான் கேட்டேன். வரதட்சணை வாங்குறதே தப்பு, இதுல வெள்ளி விளக்கா பித்தளை விளக்கா தங்க விளக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காவோ. முதல்ல எங்க அம்மாவை சொல்லணும் இந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு. வரதட்சணை கொண்டாங்கன்னு நான் எங்க அம்மா கிட்ட கேட்கவா செஞ்சேன்? அவங்க இஷ்டத்துக்கு எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதே எங்க மாமியார் ஒவ்வொரு பொருளா அது என்ன இது என்னன்னு வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காவோ. இதெல்லாம் சரியில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ராசத்தா எப்படி இந்த அக்காவை போட்டு ஏசிட்டு கிடந்தாரு. இப்ப வந்து பார்க்க வேண்டியதுன்னு அம்மாவும் தங்கச்சியும் எப்படி பொருள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காவோன்னு. எடி சம்மந்தியம்மா, முழிக்க மொழியே சரியில்லை. இவ்வளவு நேரம் எதையோ ஒண்ணு பேசி எடுத்து சமாளிச்சுட்டேன். மரியாதை அந்த குத்து விளக்கை எங்க எடுத்து அங்கே கொண்டு வைகி. என்ன சம்பந்தியம்மா, என்னாச்சு? அது ஒண்ணுல சம்பந்தியம்மா, நீங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் வண்டியில அப்படியே இருக்குல்ல, அதான் என் மவன குத்து விளக்கை எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டம்மா. இதே மாதிரி எல்லா பொருளையும் நானே வண்டியில இருந்து இறக்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாத்துடுங்க. ஆமா, வண்டியில என்னென்ன பொருள்லாம் எங்க அம்மா கொண்டு வந்திருக்காவோன்னு இப்பமே பார்த்து வச்சுக்கிட்டு அப்புறமா ஒவ்வொன்னா ஆட்டையை போட்டு போறதுக்கா? மைனி, உங்களுக்கு ஒன்றும் வீண் சிரமம் வேண்டாம். வண்டியில ஆளெல்லாம் எங்க அம்மா கூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்களே எல்லா பொருளையும் இறக்கி வச்சிருவாங்க. அட என்ன சாலினி இப்படி சொல்லிட்ட? நம்ம வீட்டு பொருளை நம்ம இறக்கி வைக்கிறதுல என்ன எனக்கு சிரமம் வந்துற போது? நம்ம வீட்டு பொருளா? என் மவளுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இவன் மாமியார் வீட்டுக்கு போகப்பட்டவா என்ன பேசிக்கிட்டு இருக்கா? இல்லம்மா, பரவாயில்ல, பொருளெல்லாம் நிறைய வெயிட்டா இருக்கும் பத்தியா, நீ எல்லாம் ஒண்ணு எடுக்காண்டா. நான் ஆட்களெல்லாம் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். அவங்க எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சிருவாவோ. என்னட்டி முடிச்சுக்கிட்டு நிக்க? அதான் சொன்னோம்ல எடுத்த இடத்துல கொண்டு வையின்னு. அம்மை மவளும் பேசுறத பார்த்தா நம்ம மேல சந்தேகம் வர மாதிரி தான் இருக்கு. நீ அதையே ப்ரூஃப் பண்ணிடுறாத. கொண்டு எடுத்த இடத்துல கொண்டு வைக்கி, அவங்களே எல்லா ஜாமானையும் இறக்கி வச்சிருவாவோ. பாரா, இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த விளக்க கையிலேயே வச்சுக்கிட்டு நிக்கால. என்னடி இவா, ஓ மைனிகாரி என்ன சரியான லெப்ப கணக்கா இருப்பா அவளுக்கு. நம்ம பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க கொண்டு வையின்னு. அவ பாட்டு சிரிச்சுக்கிட்டே விளக்க கையில வச்சுக்கிட்டே போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கா. ஆமா, அப்படியே நம்ம போட்டோ எடுப்பானே போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கா. பேசாம இருமா, இந்த வீட்லயே எனக்கு பிடிக்காத ஒருத்தி இவதான். என்னட்டி சொல்லுத? உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுதாளோ? அம்மிட்ட பயப்படாம சொல்லிட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுதாளான்னு. அவன் மட்டும் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அவ வாயிலே குத்தி மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம்ல. என்னட்டி நின்னுகிட்டே இருக்கா? வீட்டுக்கு வந்த பொம்பளை கிட்ட மானத்தை வாங்கிடுறா. கொண்டு போய் எடுத்த இடத்துல வையி. சரிம்மா, குத்து விளக்கு நல்ல டிசைன் அழகா இருக்குமா. நான் எடுத்துட்டு போய் என் ரூம்லயே வச்சுக்கிடுவேன்.
கதியில போவா. இவ என் மருமகிட்ட அடி வாங்காம என்ன விட மாட்டா போலுக்க. அம்மா என் மவனு வேற குசு குசுன்னு பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. நம்மளை பத்தி தான் பேசுதாவளோ என்னவோ. ஏமா இது வரைக்கும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல. அப்படியே என் மைனிகாரி என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினான்னா நானே அவளை பாத்துக்கிடுவேன். நீ எல்லாம் எதுக்கும் பயப்படாண்டாமா. அதானே பார்த்தேன், என் மவ தான் தைரியமான பிள்ளையாச்சே. ஆமா சம்பந்தியம்மா, என் சின்ன மருமவ நல்ல தைரியமான பிள்ளைதான். என்ன திடீர்னு என் மாமியார் என்ன பாராட்டுதாவோ? அதனாலதானே உங்ககிட்டயே சொல்லாம உங்க மக கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப தைரியமான பிள்ளை தானே. சம்பந்தியம்மா, அப்ப உங்க பையனும் தைரியமான பையன் தானே? உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம தானே கல்யாணம் முடிச்சிருக்கான்? யாரு இல்லைன்னு சொன்னா என் மவனுக்கும் தைரியம் ஜாஸ்தி தானே. அதனாலதானே கல்யாணம் பண்ணி நேரா என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா. எங்க அம்மாவே இப்பதான் எல்லாத்தையும் மறந்து என்ன சந்தோஷமா பார்க்க வந்திருக்காவோ. எங்க மாமியார் கிழவி அதையும் கெடுத்து விடுவோ போலுக்க. வாமக்கா, நான் சொல்லி அனுப்பின எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேல. ஆமாம்மா, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், முட்டை, அப்புறம் நண்டும் வஞ்சர மீன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுமா. என்னல சொல்லுற? அப்போ நண்டும் வஞ்சர மீனும் வாங்கிட்டு வராம வந்துட்டியா? ஏம்மா கோவப்படாதம்மா, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னு தான் சொன்னேன். அதானே பார்த்தேன். வீட்டுக்கு வந்திருக்க சம்மந்தி அம்மாவுக்கு நல்ல வகை வகையா செஞ்சு போடணும்ல. என்ன சம்பந்தியம்மா இதெல்லாம்? நான் மத்தியானமே சாப்பிட்டுட்டே வந்துட்டேன்னு சொன்னோம்ல, அதான் ஒரு கப்பு காப்பி உங்க பெரிய மருமவ தந்தா காப்பி குடிச்சிட்டோம்ல, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புதேன். ஏத்தே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தே. எங்க வீட்டுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வந்திருக்கீங்க. உங்களுக்கு நல்ல வகை வகையா சமையல் செஞ்சு போட்டதான் எங்களுக்கு மரியாதையா நிம்மதியாவும் இருக்கும். ஒரு கப்பு காப்பியை மட்டும் குடிச்சிட்டு போனால எங்களுக்கு மனசுக்கு சங்கடமாலாம் இருக்கும். அதுக்கு இல்லப்போ, மத்தியானம் நான் சாப்பிட்டுட்டு தானே வந்தேன். இப்போ இவ்வளவு நீங்க சமைச்சு வச்சல, என்னால சாப்பிட முடியாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன் பாத்துக்க. அதுக்கு என்னதே, பரவாயில்ல, எங்க வீட்டுல விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க. இனி ராத்திரி சாப்பிடாண்டாம்ல. ஆமா, இப்ப விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனா நாளைக்கு காலையில வரைக்கும் சாப்பிடாண்டா, வயிறு நிறைஞ்ச வேலை இருக்கும். ஆமா, அதுக்கு தானே உங்களுக்கு வகை வகையா சமையல் செய்யணும்னு மீன், முட்டை, நண்டு, எறா, சொரா, அப்புறம் சிக்கனு, மட்டனு வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, ஒரு அரை மணி நேரம் தான், அதுக்குள்ள எல்லா சாப்பாடும் டான்னு ரெடி ஆயிரும். அரை மணி நேரத்திலயா? ஆமாத்தே, அரை மணி நேரம் தான், அதுக்குள்ள எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிரும். நீங்க எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் இதை கொண்டு போய் சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வரேன். அப்பதான் அவ சமையல் ரெடி பண்ணுவா. சரிங்க மருமோனே. ஏமா, நான் போய் இதை சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு வரேன்னா. சரி மக்கா, நல்ல காரஞ்சாரமா நல்ல ருசியா சமையல் செய்ய சொல்லி. என்ன விருந்து சாப்பாடு நல்ல கமகமான அமக்கலமா இருக்கணும். சரிம்மா, சின்ன பொண்ணை பத்தி தான் நமக்கு தெரியுமே, நல்லா சமையல் பண்ணுவாள்ல. சரி மக்கா, பேசிக்கிட்டே நிக்காத, போய் அவ கையில கொண்டு போய் கொடு. சரிம்மா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏடி, உன் மச்சங்கார நல்ல பொறுப்பான பாசமான மனுஷரா இருக்காரு. நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் இன்னைக்கு, அதுக்குன்னு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எவ்வளவு தன்மையா சொல்லுதாரு பத்தியா? ஆமா ஆமா, அவர் இதுன்னு சொல்லுவாரு, இதுக்கு மேலையும் சொல்லுவாரு. ஏடி, அப்படியெல்லாம் கோவப்படாதடி, மனுஷன் எவ்வளவு நல்ல அழகா தன்மையா பேசிட்டு போறாரு. விருந்து சாப்பாடு சாப்பிட்டு போங்கதே, எங்க வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்கிய, நீங்க வெறும் காப்பியை மட்டும் குடிச்சிட்டு போனா எங்களுக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கும்னு எவ்வளவு தன்மையா பேசுதாரு பத்தியா? நல்ல தங்க குணமான மனுஷரா இருக்காரு. ஆமா ஆமா, நல்ல தங்கமான குணமுள்ள மனுஷர் தான். என்ன அம்மையும் அவளும் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா, உங்க மூத்த மகனை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். நல்ல தங்கமான பையனா இருக்காரு. ஆமா சம்பந்தியம்மா, நான் பெத்த 3 பிள்ளைகளும் நல்ல மணிமணியான தங்கமான பிள்ளைகள். நல்ல தங்கமான குணமா தான் பேசுவாவோ. வீட்டுக்கு வரப்பட்ட எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பாவோ பார்த்துடுங்க. ஆமா, மருமகன் பேச்சிலே தெரியுது நல்ல தங்கமான மனுஷருன்னு. சரிம்மா, கொஞ்சம் இருந்துக்க, நான் இப்ப வரேன். ஏடி, எங்க போற? எங்க மருமகள கிளம்புத, இருந்து பேசு. அதுக்குள்ளதே அத்தா இப்பதானே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சமையல் வேலையை கவனிக்கணும்ல. அட என்ன மருமகள இப்படி சொல்லுத? அதான் மூத்த மருமக இருக்கால, அவ சமையல் பண்ணுவா. ஏதே, அந்த அக்கா மட்டும் எப்படி எல்லா சமையலையும் ஒத்தையில பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ணுவா. மத்தியானம் சோறு தின்னுட்டு இவ்வளவு நேரம் படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு தானே கிடந்தா. இனி எல்லா சமையலையும் அவளே பார்த்துக்கிடுவா. என்னது, இவ்வளவு நேரமா சோறு தின்னுக்கிட்டு நான் கொரட்டை விட்டு தூங்குனா இவங்க பார்த்தாவளோ? ஏதே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஏதே. அரை மணி நேரத்துக்குள்ள எல்லா சமையலும் செய்யணும்னு அந்த அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நானும் கூட மாட போய் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன் மருமகள, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் தானே சொல்லுதேன் கேளு. அவளே எல்லா சமையலையும் பார்த்துக்கிடுவா. உங்க அம்மா உன்னை பார்க்கறதுக்காக எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காவோ. உங்களுக்குள்ள பேசுறதுக்குன்னு நிறைய 1008 விஷயம் இருக்கும். உங்க அம்மா கூட நீ பேசிக்கிட்டு மருமகள. சமையல் பண்ண போறேன், அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிடக்கா. நல்லா வளர்ந்தவ தானே, சீக்கிரமா சமையல செய்வா. நீ உங்க அம்மா கிட்ட உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இரு.
ஏடி அது வந்து ஏடி என்னட்டுக்கு இருக்குது நம்ம பேசிக்கிட்டு இருக்க? அதான் உன் மாமியாரே சொல்லுதாவல்ல, மூத்த மருமவ சமையலை பண்ணிக்கிடுவா, நீ உங்க அம்மா கூட உட்காந்து பாடு பேசுன்னு. இப்படி சொல்லப்பட்ட மாமியார்லாம் கிடைக்க மாட்டி. எவ்வளவு நல்ல பாசமா சொல்லுதாவோ. பேசாம சோபால உட்காரு, நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஏமா என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அந்த அக்கா எப்படி ஒத்தையில எல்லா சமையலையும் பண்ணுவாவோ? ஏடி அதெல்லாம் உன் மாமியார் பாத்துக்கிடுவோ, நீ பேசாம உட்காரு. இப்படி நானும் போய் சமையலை பண்ணுதேன் ஹெல்ப் பண்ணுதேன்னு சொல்லிக்கிட்டு முந்திக்கிட்டு நின்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லா வேலையும் உன் தலை மேல தூக்கி போட்டுருவாவோ. ஏமா என்னமா பேசுத? அந்த அக்கா எவ்வளவு ஆன சமையலை தான் ஒத்தையில பண்ணுவாவோ? கிழவி இப்படியே என்ன மாட்டி விடுதியோ? மூத்த மருமவா பொறுப்பா இருப்பான்னு வீட்டில் உள்ள எல்லா சமையல் வேலை பொறுப்பையும் ஏன் தலைமையில தூக்கி போடுதேல? இந்த வீட்டில் இருக்கப்பட்ட 2 மருமகளுக்கும் ஆளுக்கு ஒரு நியாயமா? நானும் கல்யாணம் பண்ணி தானே இந்த வீட்டுக்கு வந்தேன், நான் என்ன ஓடியே வந்தேன்? இரு கிழவி, நல்ல பல்ல கட்டி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கியோ. ஒரு நாள் உங்களுக்கு முதல்ல பாயசத்தை போட்டாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க மகானா மட்டும் இப்படி செய்ய விடுவேல ஒத்தையில சமையல பண்ணுன்னு? இருக்குல்ல உங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு. இவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு, அந்த மனுஷன் கிட்ட பேசிக்கிடுதேன். உட்காரு மக்கா. ஏடி கோபத்தோட இருக்காத, உன்னை பாக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கேன், நல்லா சிரிச்ச மகமா இரு. அப்பதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும், என் மவ மாமியா வீட்டுல நல்லா சந்தோஷமா இருக்கான்னு. இப்ப எப்படி நல்ல அளவோல சிரிச்ச மகமா அம்சமா இருக்கியா? உட்காருட்டி பாடு பேசுவோம். அட உட்காருன்னு சொல்லுதம்ல. என்ன மருமோள நீ? அம்மா சொல்லுதா உள்ள உட்காரு, ஏதாவது பாடு பேசுறதுக்கு நிறைய இருக்கும், உட்கார்ந்து பேசுங்க. சம்பந்தியம்மா நான் ஏன் அப்படி சொல்லுதம்னா, என் மவா வீட்டுக்கு நான் போனேன்னு வச்சுக்கிடுங்க, 1 மடக்கு காப்பியை தருவா. அந்த காப்பியை குடிச்சுக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு எங்க வீட்டு கதை அவங்க வீட்டு கதைன்னு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்போம் பாத்துருங்க. நீங்களும் அதே மாதிரி தானே உங்க மகளை பார்க்க வந்திருக்கீங்க, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள பேசுறதுக்குன்னு நிறைய விஷயம் இருக்கும்ல, அதான் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னேன் பாத்துடுங்க. ஆமா சம்பந்தியம்மா, பிள்ளைய வேற ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கேனா, கொஞ்சம் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு பாத்துருங்க. பேசுங்க சம்பந்தியம்மா, யாருன்னு வந்து என்னன்னு கேட்க போறாவோ, நல்ல அம்மையும் அவளும் உட்காந்து நல்லா பேசுங்க. மருமோள அம்மா கூட உட்காந்து நல்லா பேசுமா. நான் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி உங்க 2 பேருக்கும் சூப்பு போட்டு கொண்டு வர சொல்லுதேன்னா? எது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட பேசாம இரு மருமோள, சூப்பு கொண்டு வர சொல்லுதே, உட்காந்து நல்லா பேசுங்க சரியா? சரிங்க தே. வண்டி வெளியே தானே நிக்கி, என்னென்ன பொருள்லாம் கொண்டு வந்திருக்கான்னு இப்பமே கணக்கு போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிடணும். எடி நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன், உன் மாமியாக்காரி பரவாயில்லையே, நல்லா பேசுதல உங்ககிட்ட, உன் மேல நல்ல அக்கறையாவும் இருக்காவல. ஆமா, இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை அப்படியே திடீர்னு பொத்துக்கிட்டு வருது. எல்லாம் நீ கொண்டு வந்த பொருள் எல்லாம் பாத்துதாம்மா. பாத்தியாட்டி, இந்த பொருளெல்லாம் நீ எதுக்கு கொண்டு வந்தமா நீ என்கிட்ட கேட்டிய? இப்போ உனக்கு எப்படி மரியாதை கிடைக்கு பத்தியா? உன் மாமியாரும் உன் மைனிகாரியும் உன் மேல எவ்வளவு பாசமா பேசுதாவோ பத்தியா? பாரா, இனி உன்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாவோ, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிடுவோ பாருட்டி. ஆமா, ராணி மாதிரி பாத்துக்கிட போறாவோ, ஒரு மனுஷிய பார்த்தாலே போதுமா. ஏடி அப்படியெல்லாம் சொல்லாத, 2 வண்டி நிறைய பொருளை கொண்டு வந்து இறக்கியிருக்கேன் பத்தியா? உன்னை இனி இந்த வீட்டு மகாராணி மாதிரி தாண்டி உங்க மாமியார் பாப்பாவோ. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு? ஆமா, இப்ப என்னத்துக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு வரீரு? இங்க வீட்டுக்குள்ளதானே இருக்கேன், என்னமோ 4 தெரு தள்ளி நின்ற மாதிரி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேரு. சின்ன பொண்ணு, நீ கோவத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஐஸ் வச்சதெல்லாம் போதும், என்ன விஷயம்னு சொல்லும். சின்ன பொண்ணு, இந்த வாங்கிக்க. என்ன அந்த மனுஷன் கூட நீட்டுதாரு? என்னென்ன இருக்குன்னு பாக்க சின்ன பொண்ணு. எல்லாம் சிக்கனு மட்டனு, அப்புறம் காடை கௌதாரி நண்டு எறா, அப்புறம் அவிக்கிறதுக்கு முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த வாங்கிக்க. ஏங்க இவ்வளவு ஆனா எடுத்துக்குங்க, என்ன வீட்டுல ஹோட்டலா வச்சு நடத்த போறிய? சின்ன பொண்ணு, நீ நல்ல வர வர காமெடியா பேச ஆரம்பிச்சிட்டிய. இவ்வளவு ஆனத்தையும் என்னத்துக்கு வாங்கிட்டு வந்தியன்னு கேட்டா காமெடியா பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. என்ன சின்ன பொண்ணு தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு அத்தை வந்திருக்காங்க, முதல் முறை இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு விருந்து வச்சு அசத்தாண்டாமா? அப்பதானே அவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளை ஒரு நல்ல வீட்டுக்கு தான் மருமகளா வாக்கப்பட்டு போயிருக்கான்னு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்பாவுல்ல. அப்ப உங்க தம்பியோட மாமியாரு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா நான் அவங்களுக்கு சோத்த வங்கி போடணும், அப்படிதானே? அட என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுத? வீட்டுக்கு மூத்த மருமவ நீதான், நல்ல பொறுப்பா நடந்துக்கிட்டாண்டமா. நீ இப்ப பொறுப்பா நடந்துக்கிட்டதான் எங்க அம்மாவும் ஒன்ன நல்ல பெருமையா பேசுவாவோ. ஏங்க என்ன மட்டும் தான் பெருமையா பேசணுமா? வீட்டுல 2வது மருமவ இருக்காள்ல, அவளையும் உங்க அம்மா நல்ல பெருமையா பேசணும்னு நினைக்க வேண்டியதுதானே? உங்க அம்மா என்னடான்னா நீயே எல்லா சமையலையும் போய் பண்ணு, அவங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காவோ, அம்மையும் மவளுக்கு வந்து பாடு பேசுவாவோன்னு எல்லா சமையலையும் ஏன் தலையிலேயே கெட்டுதாவோ. இதுக்கு மேல நீங்க வேற இவ்வளவு ஆனத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடியுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய.
அட ஆமா சின்ன பொண்ணு, எங்க அம்மா அத்தைக்கிட்ட உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னாவோ தெரியுமா? என் மூத்த மருமவா 1/2 மணி நேரத்துல சமையலையே முடிச்சிருவான்னு வாக்கு கொடுத்துருக்காவோ. எங்க அம்மா கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம கடமையில சின்ன பொண்ணு. சீக்கிரமா எடுத்துட்டு போய் எல்லா சமையலையும் முடிச்சிரு என்ன, 1/2 மணி நேரத்துக்குள்ள. சரியா சின்ன பொண்ணு? ஏங்க என்னங்க நடக்கு இந்த வீட்டுல? நான் இந்த வீட்டு மூத்த மருமக தானே, அதுக்குன்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் என் தலையிலே கட்டிடுவேடா. கோவப்படாத சின்ன பொண்ணு, வீட்டுக்கு மூத்த மருமகோட நல்ல பொறுப்பா தானே இருக்கணும். ஆமா, பொறுப்பாயிருன்னு சொல்லி என்ன அடுப்பங்கரையிலேயே தள்ளிருங்க. அப்படியெல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு, நீ நல்லா சமையல் பண்ணுவீல்ல, உன் கை பக்குவத்துல நாங்க இன்னைக்கு எல்லாரும் நல்லா சாப்பிடுவோம்ல. ஆமா, நல்லா சாப்பிடுவிய. 2 மணிக்கு தானே எல்லாரும் மூக்க முட்டை தின்னிய. ஷாலினிக்கு அம்மா தான் சொன்னாங்கல்ல, நான் ஏற்கனவே வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டேன், காப்பி மட்டும் குடிச்சா போதும்னு. காப்பியும் போட்டு கொடுத்தாச்சு. இப்ப 4 மணிக்கு இவ்வளவு ஆனத்தையும் வாங்கிட்டு வந்து சமைக்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சின்ன பொண்ணு கோவப்படாத சின்ன பொண்ணு, பேசிக்கிட்டு இருக்கிறது நேரம் இல்ல. 1/2 மணி நேரம் தான் எங்க அம்மா வாக்கு கொடுத்துருக்காவோ, சீக்கிரமா வாக்க காப்பாத்தணும். போய் எல்லாத்தையும் சமையல ஆரம்பி. என் பொண்டாட்டி நிச்சயமா நல்ல பேர் எடுப்பா. ஏங்க இஞ்சி பூண்டு. சின்ன பொண்ணு கவலைப்படாத, இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கீரை புதினா கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாம் கூடையில தான் இருக்கு, எடுத்துக்க. சரியான கிறுக்கு மனுஷன். இஞ்சி பூண்டு உரிச்சு தாங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு என்னமோ இதுல கூடையில இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு என்ன கண்ணு தெரியாமல இருக்கேன். நேற்றுக்கு வரைக்கும் அம்மா மவன் மவா எல்லாருமே சேர்ந்து ஷாலினிக்கு அம்மாவை போட்டு ஏசிட்டு கிடந்தாவோ. இன்னைக்கு 2 வண்டி நிறைய சீர்சனத்தை கொண்டு வந்த உடனே அப்படியே தலையில தூக்கி வச்சுதான் ஆடுதாவோ. என்னத்த செய்ய, மாமியார குறை சொல்லி என் புருஷன் சரியா இருந்தா தானே எனக்கு நிம்மதி. காலில் அப்படியே சக்கரத்தை கட்டிக்கிட்டு தைய தக்கன்ல குதிக்காரு. சரியான ஆளுதான் இவா. கடைக்கு போகப்பட்டவனையும் போவாதையும் நில்லுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டு கிடக்கா? சாந்தி, எடி சாந்தி. என்ன ஒய் சாந்தி பூந்தின்னு சும்மா ஏல ஓட்டிட்டு இருக்கீரு? அவன் வாரம்ல. எடி என்னடி கோலம் இது? பிள்ளைக்குள்ள துணியை நீ எடுத்து போட்டுட்டு வந்திருக்க? ஏங்க சும்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. Dress எனக்கு நல்ல அழகா இருக்குல்ல? எடி பிள்ளைக்கு நாளைக்கு ஸ்கூல் டேக்கு போகணும்னு சொன்னா நான் தானே துவைச்சு காயப்பட்டேன். இப்ப நீ எடுத்து குடிச்சிட்டு வந்திருக்க. பிள்ளை நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு எந்த போட்டு போவா? அதெல்லாம் போட்டுட்டு போலாம், ஒண்ணு அழுகாவாது. ஒரு 10 நிமிஷம் தானே. என்னடி சொல்லுத? 10 நிமிஷமா? ஆமாங்க, ரீல். ரீலா? என்னடி கலர் கலரா ரீல விட்டுக்கிட்டு இருக்க? ஏங்க காமெடியா பேசாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ரீல்ஸ் எடுக்க போறோம். அதத்தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸ்க்கு அழகாக துடி இப்படி சூப்பரா போட்டுட்டு வந்திருக்கேன். 10 நிமிஷத்துல ரீல்ஸ் முடிச்சிட்டோம்னு வச்சுடுங்க, மறுபடியும் கொண்டு போய் காய போட்டுருவோம்ல. ஏடி சும்மா ஒரு போனையும் வச்சுக்கிட்டு ரீல்ஸ்னு சொல்லி பைத்தியம் கணக்கா சுத்திக்கிட்டு தெரியாதடி. உங்களுக்கு என்னங்க தெரியும்? இதெல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆகும். இப்போ நான் வெளிய வேலைக்கு போனா காலையில 9 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு ராத்திரி 7 மணிக்கு தான் வர முடியும். ஆனா இதுல ஒரு 1/4 மணி நேரத்துல ரீல்ஸ் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கிடுங்க, லைக்ஸ் ஷேர் எல்லாம் பிச்சிடும். நமக்கு நல்ல பணமும் வரும்லங்க. ஏடி திமிரு முடிச்சு போய் தெரியாதடி, சும்மா ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இப்படி தெருவில் நிக்க வச்சுக்கிட்டு ஒரு போனையும் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. பார்க்கப்பட்டவள்ள என்ன டீ நினைப்பாவோ? யாரு என்ன நினைச்சா நமக்கு என்னங்க? நம்ம உழைப்பு போட்டு சம்பாதிக்கும், நமக்கு ரூபா கிடைக்கும். ஆமா, அப்படியே உழைப்ப போட்டுட்டா. சும்மா இப்படி கோவப்பட்டே இருக்காதீங்க. சீக்கிரமா இந்த ரீல்ஸ் எடுத்து முடிக்கணும். அப்படியே நின்னுக்கிடுங்க. இந்த முக்காட தான் கலெக்ட்னா என்னவா? எந்த நேரம் பார்த்தாலும் 2 காதையும் மூடி இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க. ஆமாட்டி, நீ பேசுறதெல்லாம் கேட்கப்படாதுன்னு தானே இப்படி காதை சுத்தி வச்சிருக்கேன் முக்காட. நல்ல காமெடியா பேசுறீங்க போங்க. எடி முக்காட கலட்டாத, பேசாம கடை. நானே 2 நாள்ல காய்ச்சலும் சளியுமா கிடந்து இப்ப மறுபடியும் ஜலதோஷம் பிடிச்சிடக்கூடாதுன்னு கட்டி வச்சிருக்கேன். முக்காட கலட்டு மூஞ்சே திருப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி கோவப்படாதீங்க. முக்காடும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல அடையாளமா தான் இருக்கு. அப்படியே நில்லுங்க. காலையில நான் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தோம்ல, அதெல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணிட்டீர்ல. இடி பள்ளிக்கூடத்துல நான் பாடத்தையே மனப்பாடம் பண்ண மாட்டேன் டி. நீ எதையோ ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துக்கிட்டு மனப்பாடம் பண்ணுன்னு சொன்னா எனக்கு வேற வேலையும் ஜோலி இல்லையோ? ஐயோ என்னத்த செய்ய, நாமளா ஒரு முயற்சி பண்ணினா ஒத்துழைக்க மாட்டேக்காரா. சரி அப்படியே நில்லும், எப்படியாவது சமாளிச்சுக்கிடலாம். ஏங்க கொஞ்சம் சிரிச்ச முகமா இருங்க, அப்படியே நேரா கேமராவை பாருங்க, அப்பதானே நல்லா இருக்கும் ரீல்ஸ் எடுத்தா. இடி என்னால சிரிக்கலாம் முடியாது. அப்ப கோபப்படாம சாதாரணமா மூஞ்ச வச்சுட்டு நில்லுங்க. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. நான் என்ன சொன்னாலும் என் புருஷன் கேட்பாரு. ஆமா கேப்பாரு. சரி ரெடி ஆக்ஷன். நேரா கேமரா பாருங்க. இடி பாத்துக்கிட்டு தானே நிக்கேன். சரி ரெடி ஆக்ஷன். ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ என்னத்தையோ ஒண்ணு சொன்னால மறந்து போயிட்ட. இத சொல்லுங்க. ஒரு நடுவினில் ஒரு தெருவினில். ஆமா, நடு தெருல வேற நின்னுகிட்டு இருக்கேன். இப்ப கமெண்ட் அடிக்க நேரம் இல்ல, சீக்கிரமா ரீல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணனுங்க. அப்பதான் நம்ம ட்ரெண்டிங் கப்பலா மாற முடியும். புரிஞ்சுக்கங்க, இனி நம்ம சாதாரண கப்பல் இல்ல, ட்ரெண்டிங் கப்பலாகும். பாடுங்க. ஊர் நடு வீதில் ஒரு தெரு வீதில். எவ்வளவு திமிரு இருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? எடி நீ சொன்னது தானே நான் சொன்னேன். பாட்டு மாதிரி பாட சொன்னா பாடம் கணக்க படிச்சுட்டு
எம்மா என்ன கண்ணு போட்டு பாடா படுத்தி எடுக்கா. சீக்கிரம். ஊர் நடுவினில் ஒரு தெருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வருமென உடை தருமென. நானும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மழை வரும்னு. என்ன மொட்டை வெயில் அடிக்கி. கிறுக்கு மனுஷா, ஒழுங்கா பாடிட்டு தான் கிடந்தீரு. பாட வேண்டியதுதானே? இடி வெயில் மண்டைய நல்லா பொழக்கல. அதான் மழை வருமான்னு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வரும். ஒரு ரீல்ஸ் ஒழுங்கா எடுத்து முடிக்கிறதுக்கு விடுதீரா? வீட்ல இருந்து கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு இந்த ஒரு ரீல்ஸையும் எடுத்து சம்பாதிக்கலாம்னு பார்த்தா எங்களை சம்பாதிச்சு முன்னேறவே விட மாட்டீரே. இவனை கடையில போய் காப்பி தூளை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்க என்னடா நான் பொண்டாட்டிக்கு தான் நின்னுட்டு கொஞ்சிக்கிட்டு நிக்கா. ஏல உன்னை காப்பி தூள் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஏமா கடைக்கு போறேம்மா. ஏத்தாடி என் மாமியா கடையை வந்துட்டாளா? இனி பொறுக்காத. ஏடி பிள்ளைகளுக்கு எவனதுக்கு உடுத்திக்கிட்டு நிக்க? ஏமா அது வேற ஒண்ணு இல்லம்மா, ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா அழகா இருக்கும்ல, அதுக்கு தான் போட்டிருக்கா. ஆமா, அவ ஒரு காரணம் சொன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசு. போல தூர சீக்கிரமா போய் காப்பி தூளை வாங்கிட்டு வா. காப்பியை போட்டு குடிக்கணும், கருக்கலாம் போகுதுல்ல. சரிம்மா இன்னொரு 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துருந்தேன். அப்பாடா நல்ல வேளை எங்க அம்மா வந்தாவோ. என் பொண்டாட்டி ரீல்ஸ் பீல்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு என் உயிரை வாங்கிட்டு கிடந்தா. ஒரு பூனையும் வச்சுக்கிட்டு அவ போடுற ஆட்டம் என்னால தாங்க முடியலடா சாமி. சீச்சிய மர்மவ ஒரு சீ 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 தீரனுடி சீ சீச்சிய மர்மவ ஒரு சீ. என்னது என்ன பார்த்து சீ சீ ஏசிட்டு நடக்கிய?